நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான சேரில் உட்காந்துருக்கலாம். ஆனால் அதை பண்ணாதீங்க. ஒரு பிரேக்கு கிடைக்கும்போது, மதிய உணவு இடைவேளையின் போது ஒரு 6 விஷயத்தை செய்யுங்க. வாங்க செய்வோம். ஸோ நாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் 6 விஷயங்கள் செஞ்சு நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய செப்பல் என்னவாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் அதை கழட்டி வச்சுருவோம். அப்படியே நம்ம மெதுவாக நடந்து இங்கே ஒரு சுவர் இருக்குது, இந்த சுவர்கிட்ட வருவோம். எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு அருமையான சுவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுவர். ஏன்னா இந்த சுவற்றின் முன்னாடி நின்றுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே சாஞ்சி அப்படியே உட்கார்றோம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, கீழே எதுவுமே கிடையாது, என்ன உட்கார்றோம், இப்படி தான் உட்கார்றோம். நம்ம ஜாலியாக செவுத்துல உட்காந்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி சேரில் உட்கார கிடையாது. சரி, இந்த மாதிரி வால் செட்டிங் பண்ணும்போது கைகளை நீட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம வால் செட்டிங் பொசிஷன்லேருந்து எந்திரிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். வால் செட்டிங் பண்ணலாம், எவ்வளோ தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் நாம் அடுத்த 2வது எக்ஸசைஸ்குள்ளே போகிறோம். இதுவும் ரொம்ப டஃப்பான விஷயம் கிடையாது. இப்போது கைகள் 2ஐயும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நாம் வால் புஷ்அப் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறோம். இதுவும் சுவற்றை நோக்கி பண்ணக்கூடியது. 4 5 5 டைம்ஸ் பண்ணேன். நீங்கள் 10 டைம்ஸ் கூட பண்ணலாம். திருப்பி அந்த 10 டைம்ஸை 5 வாட்டி ரிப்பீட் பண்ணலாம். நான் 5 வாட்டி ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3வது எக்ஸசைஸ்குள்ளே போக போகிறேன். இந்த 3வது எக்ஸசைஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பீரோ இருக்குது, வாலே யூஸ் பண்ணலாம், சுவரே யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இப்போ நான் பீரோ கிட்ட ஆங்கிள்ஸ் எனக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த ஆங்கிளில் ரொம்ப டார்க்காக தெரிஞ்சதுனால இன்னொரு ஆங்கிளில் நம்ம செய்கிறோம் இந்த 3வது எக்ஸசைஸு. அதாவது நம்ம இந்த பீரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீரோ கிட்ட நம்ம கைகளை வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷோல்டர் லென்த் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கைகளை இந்த லெவலுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படியே நம்ம சாயணும். இப்படி சாயும்போது இந்த பக்கம் இந்த பகுதி கீழே டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது சைடு பிளாங்க்கு நம்ம தரையில் பண்ணுறத விட ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது நம்ம கோர் பகுதி தசைகள் நல்லா டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத தொட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆனால் நான் 4வது எக்ஸசைஸ்க்குள்ளே போக போகிறேன். 4வது எக்ஸசைஸில் ஹாஃப் ஸ்குவாட் பண்ண போகிறோம். அதாவது பின்னாடி சப்போர்ட்டும் இல்லை, சேர் சப்போர்ட்டும் இல்லை. நாம் இந்த ஹாஃப் ஸ்குவாட் அப்படிங்கிறத 10 டைம்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 10 கவுண்ட்டுக்கு பண்ணுறது அப்படிங்கிறத 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நாம் 5வது எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறோம். நாம் புக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெவியாக நம்மக்கிட்ட இருக்கிறது புக்கு தான். இந்த புக்கு மெடிசன் பொறுத்த வரைக்கும் புக்கு தான் கடவுள் இல்லையா? அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற புக்கை வச்சு சிம்பிளான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா, இந்த புக்கை ஹெட் ஹோல்டு பண்ணுறது. அப்படி பண்ணும்போது நம்ம இந்த வெயிட் பாருங்கள், ஸோ இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நம்ம கைகள். இப்படி கீழே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு தசைகள் ஆக்டிவேட் ஆயிரும். அதனால் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ கீழே கொண்டு இந்த மாதிரி புக் எக்ஸசைஸு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நம்ம கடைசி எக்ஸசைஸ் 6th எக்ஸசைஸ்க்கு போயிடுவோம். இந்த 6th எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கைகளை இடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்ச இந்த சுவர் தான், சுவர் முன்னாடி நின்றுக்கிட்டு கால்களை தூக்குங்க. இந்த மாதிரி இது காஃப் ரேஸ் இல்லையா? இதில் நம்ம குதியங்கால தூக்கியிருக்கிறோம், பால் ஆஃப் த ஃபீட்டில் நிற்கிறோம். இந்த மாதிரி நம்ம 20 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 டைம்ஸ் பண்ணினேன்.
மீதியை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடான டைமு. அதில் சிம்பிளாக வேகமாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ இதை நீங்கள் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஏன்னா தினசரி ஏதாவது ஒரு பயிற்சிகள், இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.